கண்டியின் 3 பிரதான வீதிகள் ஊடாக இன்று காலை 11 மணி முதல் மாலை 5:30 வரை பக்தர்கள் புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்காக வருகை தந்திருந்தனர். பெருமளவான மக்கள் ஒன்று கூடியமையினால் கண்டி கட்டுகஸ்தோட்ட வீதியின் சிவப்பு போக்குக்கு அருகே போக்குவரத்து தடை ஏற்பட்டது. பக்தர்களை கணக்கெடுப்பதற்கான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி விசேட வேலை திட்டம் இன்று முதல் செயற்படுத்தப்படுவதாக இலங்கை பொறியியலாளர்கள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனூடாக தொடர்ச்சியாக வரிசைகளில் காத்திருக்கின்ற மக்கள் மற்றும் தரிசிக்கின்ற மக்களை கணக்கிட முடியும். ஸ்ரீ தலதா புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்காக அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வருகை தருகின்றமையினால் கண்டி மாவட்ட செயலாளரின் அறிவுறுத்தலுக்கமைய இந்த முறைமை செயல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேற்கொள்வதற்கு போலீசார் மற்றும் முப்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதிகமான பக்தர்கள் இன்றும் கண்டிக்கு வருகை தந்துள்ளதுடன் தம்பான ஆதிவாசி தலைவர் விஸ்வகீர்த்தி வனஸ்பதி ஊருவருகே வன்னிலாத்தோ ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று வழிபாடு நடத்தினார். தொலைதூரத்திலிருந்து வருகை தந்திருந்த மகா சங்கத்தினருக்கு சிறந்த வகையில் உதவிகளை பாதுகாப்பு படையினர் வழங்கியதை அவதானிக்க முடிந்தது. கடற்படையினரால் படகு சேவையும் இன்று இயக்கப்பட்டது. புனித தந்ததாதுவை தரிசிக்கின்ற பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பலர் முன்வந்துள்ளனர். விசேட தேவையுடையவர்கள் சுதந்திரமாக புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். எதிர்வரும் ஏப்ரல் 27 வரை ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புனித தந்ததாதுவை தரிசித்து வெளிப்படும் சந்தர்ப்பம் காலை 11 மணி முதல் மாலை 5:30 வரை வழங்கப்பட்டுள்ளதுடன் நேற்றிரவும் அதிகமான பக்தர்கள் கண்டி நகருக்கு வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது.